உங்களுக்கு நீங்கள் காலேஜ் முடிச்சோன்னா 2 பாத் இருந்திருக்கும். லைக் ஓகே இதில் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படிங்கும்பொழுது யூ கேன் பி லைக் ஒரு அங்கேயே ஒரு நல்ல ஒரு ஹை பெய்ட் ஜாபில், ஏன்னா அங்கே ஆல்ரெடி சஸ்டைனபிலிட்டியில் வந்து ஒரு கான்ஷியஸாக இருக்க கண்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கலாம். பட் ஏன் நீங்கள் வந்து லைக் இந்தியா திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக இது எப்படி எனக்கு கரெக்டாக அட்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்படி ஒரு விஷயம் பண்ணணும், ஏன் வை டு யூ வாண்ட் டு பிகம் an entrepreneur லைக் ஆஃப்டர் திஸ்? ஸோ எனக்கு pretty much ஐ திங்க் ஒரு விஷன் இருந்தது தட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு entrepreneurship I see is a vehicle for me to achieve that vision. இதுக்கு ஐ கேன் யூஸ் மல்டிபிள் pathways. எனக்கு ஐ எம் நாட் destined to say ஆர் ஹாவ் இட் வெரி ஈகோ ட்ரிவன் டு சே நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக தான் போய் இதை பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு இன்றைக்கி திஸ் இஸ் அ பாத்வே ஃபார் மீ டு அச்சீவ் மை விஷன் அண்ட் ஐ ஃபெல்ட் திஸ் பாத்வே கிவ்ஸ் மீ மோர் ஃப்ரீடம். ராதர் இஃப் ஐ மோர் லைக் அன் NGO அப்படின்னா ஐ வுட் ஹவ் கான்ஸ்டன்ட்லி பீன் dependent on certain grants or funds or things like that, and I felt this just gave me a lot of freedom because I create value to people around, and especially businesses நம்ம transform பண்ணணும் அப்படிங்கும்போது you should talk business language to them, you should show business value and all of that ங்கும்போது then எனக்கு இந்த மாதிரியான ஒரு pathway something that I chose. And எனக்குமே still we want to form an NGO, have like a foundation, do a lot of things on the sidelines that's purely focused on impact. I'm not saying we are not doing impact, but எனக்கு இது தாண்டி I think that would give me different liberty or different ideas. Now it's popping up and things like that. So எனக்கு I think that freedom that I felt that I can do what I want to do, I felt entrepreneurship would provide. But I was very clear I wanted to become a social entrepreneur. By doing entrepreneurship, I'm solving a social problem, and how can I do that is something that I've been constantly figuring out. ஸோ இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் உள்ள ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாபுக்கு போகக்கூடாது, நான் வந்து பண்ணால் பிஸ்னஸ் தான் பண்ணணுங்கிற ஒரு எனக்குன்னு நான் வச்சுக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக இல்லை. நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். நம்ம வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு எந்த விதமான வேலைக்கு போனது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் அப்படியே வந்துட்டேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் இன்றைக்கி வரைக்கும் அன்றைக்கி சொல்ல ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? லைக் இன்றைக்கி ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்க நினைக்கிறவங்க ஆனதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நான் சாதிச்சிட்டேன், நான் வந்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்கிற விஷயமா பார்க்குறீங்களா, இல்லை இது ஒரு ப்ராசஸாக பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கு வந்து ஐ திங்க் சம்டைம்ஸ் எஸ்பெஷலி இப்போது ஒரு ரீசெண்டாக ஐ திங்க் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் வெரி ஓவர் க்ளோரிஃபைடு டு வேர் வி ஆர் ஆப்ரேட்டிங் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சர் வேர் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆல் ஆஃப் தட் இஸ் ஃபைன். பட் ஒரு ஸ்லைட்லி ஷேமிங் ஆஃப் டு சே ஏன் உனக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, நீ ஏன் வந்து ஒர்க்கு மட்டும் இன்னும் போயிட்டுருக்க, அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதோ இல்லை வந்து நீ ஆண்டர்ப்ரனர் ஆனால் நீ இப்படிலாம் இருக்கலாமே அந்த மாதிரி காட்டுறது வந்து எனக்கு ஐ திங்க் எனக்கு அதில் பெரிய ஒரு ரியாலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஐ திங்க் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷேமிங்கோ இல்லை நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸ் create பண்ணா I completely agree to that. Entrepreneurs need to be something they solve for a problem. There has to be like a burning problem that they want to solve for and they address, and that problem should drive that entrepreneurship and that passion ங்கிறது something that I think so. எனக்கு பிகாஸ் எனக்கு என் விஷன் தான். எனக்கு நிறைய விஷயம் எனக்கு இப்போவும் தெரியாது. எனக்கு நிறைய விஷயம் வந்துட்டு தெரியாதுன்னு சொன்னாலும் சரி கற்றுக்கலாம் தான் எனக்கு தோணும். அதெல்லாம் எனக்கு எங்கேருந்து வருதுன்னா இட்ஸ் பிகாஸ் of my vision. It's not because people will talk about me, people will give me awards, people will do எனக்கு அது கிடையாது. That's a byproduct. அது நான் பண்ணுறனால இட்ஸ் அ byproduct for me to do this. நாளைக்கு என்னோடய பேலன்ஸ் ஷீட்டை போய் நான் தான் உட்காந்து பார்க்க போகிறேன். நான் தான் வந்து சம்பளம் பிரச்சனை வந்தால் உட்காந்து சால்வ் பண்ண போகிறேன். கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வந்தால் ஐ எம் த ஒன் ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ பீப்புள் வந்து இந்த பை ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு அந்த ரியாலிட்டியை பார்க்க மாட்டேங்கிறாங்களோங்கிறது என்னோட ஒரு அந்த ரியாலிட்டி நிறைய பேர் சொல்கிறதும் கிடையாது. பீப்புள் see someone who's done entrepreneurship for 30 years, அது 3 decade. இங்கே 3 மாதம் ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட் போட்டுட்டு people are getting rejected and all of that. ஸோ அது வந்துட்டு they deserve that glorification, they've done the hard work and all of that. But the question is, are you ready to sacrifice so many things for that problem that you want to solve for, where it doesn't feel like pressure?
it shouldn't feel like pressure to you, and that's the most important thing. அண்ட் எல்லா ஆண்டர்ப்ரனருக்குமே அவங்க ஜேர்னியில் தே வில் ஹாவ் சேலஞ்சஸ், தே வில் ஹாவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். நானுமே நிறைய நாள் ஐ ஹவ் தாட் அபவுட், என்னோட ஒரு மென்டாருமே அட்வைஸ் பண்ணார், நீ ஏன் யூ ஹேவ் டு பி அன் ஆண்டர்ப்ரனர், யூ கேன் கோ டு ஒன் ஆஃப் பிக் 4 கம்பெனிஸ், வில் பே யூ ரியலி வெல். இயர்லி டேர்ன் ஓவர் வந்து உனக்கு கொடுப்பாங்க, உன்னோட இயர்லி பேயா. உனக்கு இந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது, நீ பண்ணணுன்னு நினைக்கிற வேலையை பண்ணலாம். அகெயின் தட் மைட் கம் வித் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ், பட் ஸ்டில் உனக்கு பண்ணுங்கிறத நீ பண்ணலாம்ல, யூ வில் ஸ்டில் பி ஒர்க்கிங் வித் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் அப்படின்னு சொன்னார். பட் ஐ ஃபெல்ட் தட்ஸ் ஜஸ்ட் நாட் மை காலிங். ஐ ஃபெல் திஸ் வாஸ் மோர் ஆஃப் மை காலிங். அண்ட் இதில் எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்தால் ஐ வில் ட்ரை டு சி ஹவ் ஐ கேன் மிட்டிகேட் தட் அண்ட் ஓவர் கம் அண்ட் கோ தான் எனக்கு தோணியிருக்கு. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் காலிங் டசன்ட் ஹாவ் டு பி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் காலிங் டசன்ட் ஹாவ் டு பி திஸ்ஸுங்கிறது தான் எனக்கு ஐ ஃபீல். முன்னாடி வந்து சொசைட்டியில் ஒரு டெம்ப்ளேட் இருந்தது, இப்போ எல்லோரும் கொஞ்சம் டெவலப் ஆகவும் அந்த டெம்ப்ளேட்டை கொஞ்சம் மாற்றுறாங்க. அண்ட் மை கொஷின் இஸ் ஆல்வேஸ், இஸ் இட் ரியலி நீடட்? ஏன்னா இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிறது ஒரு இதாக இருந்தது, அதுக்கப்புறம் ஐடி வேலைக்கு தான் போகணுங்கிறது ஒரு இதாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த டிகேட்டில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிறது தான் நிறைய பேர் அதை வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதனால தான் நான் அதுவே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஸோ there's a concept called society of spectacle ன்னு சொல்லி, only something recently I read. It's a very Marxist principle where they say ஒரு ஸ்பெக்டக்கிளை காமிச்சு அந்த ஸ்பெக்டக்கிளை சொசைட்டியை வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, டோனி 6 அடிக்கிறாங்கன்னா நம்மளே 6 அடித்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங், பட் இட்ஸ் அ ஸ்பெக்டக்கிள். அந்த ஸ்பெக்டக்கிள் பார்க்குறது நம்ம அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியான ஃபீலிங் நமக்கு வருது இல்லைங்களா? ஸோ இதை ஒரு ஸ்பெக்டக்கிள் மாதிரி காமிக்கிறாங்களோ, இதை ஒரு ஸ்பெக்டக்கிள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அதை எல்லாருக்கும் யூனிஃபார்மாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோன்னு something that I feel. If it's not your calling, it's nothing wrong in going to a job, nothing wrong in like taking care of your family, being happy. I think what ultimately matters at the end of the day is if you go to sleep, நிம்மதியாக அன்றைக்கி தூக்கம் வரணும் உங்களுக்கு. எனக்கு I don't think if I had a job I would have still been very satisfied. I would have still been, இல்லை எனக்கு ஏதாச்சும் பண்ணணும், எனக்கு இது ரிலேட்டடாக எதாவது பண்ணணும், எனக்கு அது கண்டிப்பாக இருந்திருக்கும். I don't think that would have given me that satisfied sleep. And I want to create more leaders, I want to create more climate leaders and where they will go create change. And the entrepreneurship is something I'm seeing as a vehicle for me to do it. And I think I am able to say probably this is my take. But again, that is one thing that I would probably say, that not everyone should glorify this comes with the challenges and all of it. But people should be more aware of this as well, and not just do it because they want to satisfy something or especially for இதோட பை ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கான்வர்சேஷன், இந்த பாட்காஸ்ட்டில் வந்து என்வரான்மெண்டல் சஸ்டைனபிள் தாண்டி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டடான விஷயங்களும் வந்து பேசியிருக்கோம். இன்றைக்கி நிறையா சஸ்டைனபிள் ரிலேட்டடான அவேர்னஸும் அதை பற்றின தேடலும் வந்து மக்கள்கிட்ட வந்துட்டுருக்கு. அதை இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாகவும் இண்டஸ்ட்ரியும் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறது கேட்கும்பொழுது ரொம்பவே லைக் மகிழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும், அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அவங்களோட இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அல்லது ஒரு தனிநபராக என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியில் எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கணும், அண்ட் அதில் எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன ஒரு டம், இந்த பிளானட் வந்து என்னோடய பையன்கிட்டருந்து நான் கடன் வாங்கியிருக்கேன், என்னோடய தாத்தாட்டிருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மனசுலையும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த பாட்காஸ்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் டைம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான இன்சைட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. Thanks Vignesh, thanks for having me, and thanks to your team as well for coordinating, doing this done, and people who will now go work on these videos and all of that. So thanks in advance. Thanks a lot. Yeah.